எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதனை பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்கி வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். மேலும் பொது நிர்வாகம், விவசாயம், நீர்வளம், கால்நடை வளம், தொழில்துறை, மீனவர் நலன், கல்வி, மருத்துவம், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு, மகளிர் நலன், பெண்கள் பாதுகாப்பு, தொழில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், சுற்றுச்சூழல், வனம், சுற்றுலா, இளைஞர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர், காவலர்கள், ஜவுளித்துறை மற்றும் பத்திரிகையாளர் நலன் உட்பட பல தலைப்புகளில் மொத்தம் 297 அறிவிப்புகள் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.